சப்த பிரமாணத்தை பற்றிய விசாரத்தில் இருக்கின்றோம். பிரம்மத்தை விளக்குவதற்கு உபனிஷத் ரூபமான சப்தத்தை தவிர வேறு பிரமாணங்கள் கிடையாது. பிரமாணம் என்பது ஞானத்தை கொடுக்கின்ற கருவி. பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் உபனிஷத் அல்லது வேதாந்தம் என்ற சப்த பிரமாணத்தை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும். சப்த பிரமாணம் பிரம்மத்தை விளக்க முயற்சி செய்யும் பொழுது 3 விதமான சங்கடங்களை சந்திக்கின்றது என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். சப்தத்தினால் சந்திக்கப்படுகின்ற முதல் நெருக்கடி என்னவென்றால், சப்தமானது எப்பொழுதுமே தெரிந்த ஒன்றை தான் காட்டுமே தவிர புதிதாக ஒரு ஞானத்தை கொடுக்காது. காரணம், சப்தம் என்பது வாக்கிய ரூபமாக இருக்கின்றது. அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சொற்கள் நமக்கு தெரிந்திருந்தால்தான் சொற்களினுடைய சேர்க்கையாக கொண்டு ஞானத்தை அடைய முடியும். நீர் கொண்டு வா என்று நான் ஒரு வாக்கியத்தை சொன்னால் உங்களுக்கு நீர் என்ற சொல்லினுடைய பொருள் தெரிந்திருக்க வேண்டும். கொண்டு வா என்ற சொல்லினுடைய பொருள் ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும். பிறகு சப்தம் என்ன செய்கின்றது? 2 பொருளுக்கும் ஒரு சம்பந்தத்தை தான் புதிதாக உருவாக்குகிறதே தவிர புதிதாக ஒரு அறிவு வர கிடையாது. பிறகு நீர் என்ற சொல் அந்த பதார்த்தத்தை குறிக்கின்றது என்ற ஞானம் அனுபவத்தில் வந்துள்ளது. வேறு பிரமாணத்தினால் அறிந்து சப்தமானது தெரிந்ததைத்தான் தெரிவிக்கும். இந்த நிலையில் எப்படி பிரம்மத்தை விளக்கும்? பிரம்மம் நாம் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தாக இருக்கிறதே என்ற விசாரத்தில் நாம் என்ன பதில் பார்த்தோம்? பிரம்மன் தெரிந்தது, தெரியாதது. பிரம்மன் நமக்கு தெரிந்தது, தெரியாததாகவும் இருக்கிறது என்ற பதிலை பார்த்தோம். எப்படி? ஒரு பொருளானது தவறாக புரியப்பட்டிருந்தால் அந்த பொருள் தெரிந்ததாகவும் தெரியாததாகவும் இருக்கும். கயிறானது பாம்பாக புரிந்து கொண்டிருந்தால் அந்த கயிறானது தெரிந்ததாகவும் தெரியாததாகவும் இருக்கின்றது. சாமானிய ஞானம் இருக்கின்றது, விசேஷ ஞானம் இல்லை. அந்த விதத்தில் தெரிந்த விஷயத்தில் தெரியாத ஞானம் சாஸ்திரமானது கொடுக்கின்றது என்று பரிகாரத்தை பார்த்தோம். இரண்டாவதாக சப்தம் சந்திக்கின்ற நெருக்கடி என்னவென்றால், எந்த ஒரு பொருளை, எந்த ஒன்றை சப்தம் விளக்க வேண்டுமோ அந்த பொருள் 5 விதமான நிபந்தனைக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அதைத்தான் சப்த பிரவருத்தி நிமித்தாணி திரவியம் குணக கிரியா ஜாதி சம்பந்தக என்று பார்த்தோம். பிரம்மனிடத்தில் இவைகள் இல்லாத காரணத்தினால் எப்படி பிரம்மத்தை விளக்க முடியும்? இந்த விசாரம்தான் நாம் இப்பொழுது தொடர வேண்டும். இதில் நாம் பார்த்தோம், ஒரு வாக்கியம் நேரடியான சொற்களை கொண்டு விளக்கினால் அது வாச்சியார்த்தம் என்றும், நேரடியாக விளக்காமல் அது மறைமுகமாக ஒரு அறிவை கொடுத்தால் அது லட்சியார்த்தம் என்று பார்த்தோம். வாச்சியார்த்தம் என்றால் அந்த சொல்லில் உள்ள, அந்த வாக்கியத்தில் உள்ள சொற்கள் நேரடியான அர்த்தத்தின் மூலமாக நமக்கு அறிவை கொடுக்கின்றது. நம்முடைய அனுபவங்களில் சில சமயங்களில் நாம் பயன்படுத்துகின்ற சொற்களில் உள்ள அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கொண்டால்
அந்த சூழ்நிலையில் அர்த்தம் சரியாக வராது. அப்பொழுது அந்த சொல்லால் குறிப்பிடப்பட்ட ஒன்றை நாம் விட்டுவிட்டு சொல்லிலிருந்து வேறு பொருளை எடுத்து புரிந்து கொள்கின்றோம். கங்கையில் கிராமம் இருக்கின்றது என்ற சொல்லில் கங்கை என்ற சொல் கங்கையினுடைய தீரத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்படி ஒரு வாக்கியம் நமக்கு அறிவை கொடுத்தால் அது லக்ஷணா என்று பெயர். இதில் 3 லக்ஷணத்தில் 2 லக்ஷணத்தை சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். ஜெகல் லக்ஷணா என்றால் அந்த சொல்லினுடைய முழு அர்த்தமும் விடப்பட்டு வேறு ஒரு பொருளை எடுத்துக்கொள்வது ஜெகத் லக்ஷணா என்பது. உதாரணம், கங்கையில் கிராமம் இருக்கிறது என்பது. அஜகல் லக்ஷணா என்றால் சிவப்பு ஓடுகிறது என்ற உதாரணத்தில் அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை எடுத்து அது சம்பந்தமான இனி ஒன்றையும் சேர்த்தி கொள்கின்றோம். சிவப்பு குதிரை ஓடுகிறது என்று புரிந்து கொள்கின்றோம். ஆனால் வாக்கியம் என்ன? சிவப்பு ஓடுகிறது. புரிந்து கொண்டது என்ன? சிவப்பு குதிரை. இதிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கின்றது என்றால், சொல்லானது சிவப்பு ஓடுகிறது என்ற வாக்கியமானது வாச்சியார்த்தமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கவில்லை. அங்கு சொல்லப்படாத ஒரு பொருளை நாம் புரிந்து கொள்கின்றோம். அங்கு சொல்லப்பட்ட சொல்லுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளை லட்சியார்த்தமாக புரிந்து கொள்கின்றோம். இதுவரை சென்ற வகுப்பில் பார்த்தோம். இனி அடுத்ததாக ஜெகல் அஜகல் லக்ஷணா என்பது 3வது இருக்கின்றது. அதை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். ஜெகா ஜெகல் லக்ஷணா என்றால் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொல் இருக்கின்றது. அந்த சொல்லின் ஒரு பகுதியை மட்டும் விட்டு இனி ஒரு சொல் இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியை தியாகம் செய்து அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நாம் பொருள் பார்ப்பது. சாஸ்திரத்தில் பிரசித்தமாக கொடுக்கின்ற உதாரணம் சோயம் தேவதத்தக, அவனே இவன் என்பது. அதற்கு முன் நாம் வேறொரு உதாரணம் பார்த்து மீண்டும் சோயம் தேவதத்தகக்கு போகலாம். ஒருவருடைய தாயாரிடம் ஒரு நகை இருக்கின்றது, தங்க நகை இருக்கின்றது. அந்த குழந்தை என்ன செய்கின்றது? தாயிடமிருந்து நகையை வாங்கி கொண்டது. 20 வருடத்திற்கு பிறகு அந்த நகையை வேறு நகையாக அந்த குழந்தை மாற்றிவிட்டது. பிறகு அந்த நகையை எடுத்து அந்த சகோதரியிடம் காட்டுகின்றது. அந்த நகை இந்த நகை என்று சொல்கிறது. அந்த பெண் என்ன சொல்கின்றால், அந்த நகை, நாம் சிறு வயதில் தாயிடம் பார்த்த அந்த நகை இப்பொழுது நீ பார்க்கின்ற இந்த நகை என்று சொல்கின்றார். இப்பொழுது என்ன நடந்துள்ளது? அந்த நகையும் இந்த நகையும் ஐக்கியமாக காட்டப்பட்டுள்ளது. அது எப்படி சரியாகும்? 20 வருடங்களுக்கு முன் தாயிடமிருந்த அந்த டிசைன் முழுமையாக வேறுபட்ட நகை இந்த நகையாக எப்படி மாறும் என்றால், அந்த நகை என்ற சொல்லில் இந்த நகை என்ற சொல்லில் பாதி பாதியை தியாகம் செய்து பாதியை தியாகம் செய்யவில்லை. எதைய தியாகம் பண்ணுறோம்? தியாகம்னா விட்டு விடுகின்றோம். எதைய விடாமல் இருக்கின்றோம்? உங்களுக்கே தெளிவாக புரியும். அந்த நகை என்று சொல்லும் பொழுது அந்த காலத்தில் அந்த நாமத்தில் அந்த ரூபத்தில் இருந்த ஒரு விதமான டிசைனில் இருந்திருக்கு. அதையை விட்டு ஆதாரமான தங்கத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த நகை என்று சொல்லும் பொழுது புதிதாக உருவாக்கப்பட்ட ரூபம். காலத்துக்கு காலம் நகையிலையும் கூட டிசைன் மாறிட்டு வருகிறது. இப்போ இந்த டிசைன் இப்பொழுது இருக்கின்ற ரூபத்தை தியாகம் செய்து இடத்தை தியாகம் செய்து தங்கத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு அர்த்தம் பொருந்தி வருகின்றது. இப்போ அந்த நகையே இந்த நகை என்று சொல்லும் இடத்தில் 2 சொற்களிலும் பகுதி பகுதியை தியாகம் செய்து
பகுதி பகுதியை தியாகம் செய்யாமல் வைத்திருக்கின்றோம். அப்படி வைத்தால்தான் வாக்கியமானது ஞானத்தை கொடுக்கும். அதே போல அவனே இவன், சிறு வயதில் கிராமத்தில் நீ பார்த்தவன்தான் இப்பொழுது இங்கு இருக்கின்ற இவன் என்று சொல்லும் பொழுது அந்த இளமை பருவம், அந்த தேசம், அதை தியாகம் செய்து அந்த ஷரீரத்தை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். இங்கு இந்த தேசம், இந்த காலம், இதையும் தியாகம் செய்து ஷரீரத்தை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கு பெயர் விட்டு விடாத லக்ஷணை, ஜெகல் அஜகல் லக்ஷணா, அல்லது இதற்கு இனியொரு பெயர் பாகத்யாக லக்ஷணா. பாகத்யாகம் என்றால் ஒரு பகுதியை மட்டும் தியாகம் செய்கின்றோம். பாகத்யாக லக்ஷணா. இதெல்லாம் இனி உதாரணம். இனி வேதாந்தத்தில் இது எப்படி பயன்படுகிறது என்றால், அந்த நகை இந்த நகை, அதே போல நீ அதுவாக இருக்கின்றாய். தது துவம் அசி, துவம் தது அசி என்பது வாக்கியம். வேதாந்த நம்மைய பார்த்து என்ன சொல்கின்றது? துவம் நீ, தது அதுவாக இருக்கின்றாய். அதாவது இந்த நகை அந்த நகையாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது எப்படி இந்த நகை அந்த நகையாக முடியும்னு நாம் கேள்வி கேட்பதில்லை, புரிந்துள்ளோம். அதே போல நீ அதுவாக ஈஸ்வரனாக இருக்கின்றாய். இதில் துவம் என்பது ஜீவாத்மாவை குறிக்கிறது, நீ என்ற சொல். தது என்பது ஈஸ்வரனை குறிக்கின்றது. எப்படி ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாக முடியும்? ஒன்றாக முடியாது. ஆகவே ஜீவன் என்ற சொல்லில் ஷரீரத்தை நீக்கி, ஷரீரத்தை உபாதி நாமரூபம்னு சொல்கிறோம், வியஷ்டி ஒரு நாமரூபத்தை நீக்கி விடுகின்றோம். நீக்கிவிட்டு இந்த ஒரு ஷரீரத்தை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இங்கு தியாகம் செய்வது ஜீவனிடம் ஷரீரத்தை. ஷரீரம்னா 3 ஷரீரம். எதை வச்சிருக்கிறோம்? 3 ஷரீரத்தை பார்க்கின்ற சைத்தன்யத்தை மட்டும் வச்சுக்கிறோம். ஈஸ்வரன் சொல்ற இடத்தில் ஈஸ்வரன் 3 பிரபஞ்சத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், இதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதை பார்ப்பவர் அவரும் சைத்தன்ய சொரூபம். இப்போ ஈஸ்வரனிடம் என்ன செய்கின்றோம்? 3 பிரபஞ்சத்தையும் நீக்கி சைத்தன்யத்தின் அடிப்படையில் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இப்போ ஜீவனிடம் பாதியை தியாகம் செய்கின்றோம், ஈஸ்வரனிடம் பாதியை தியாகம் செய்கின்றோம். இரண்டினுடைய ஐக்கியம் சைத்தன்யத்தின் அடிப்படையில் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இவ்விதம் சாஸ்திரம் செய்தால், சாஸ்திரம் என்ன செய்கின்றது? பிரம்மத்தை விளக்கிவிட்டது. அந்த பிரம்மம் சப்த பிரவிற்த்தி நிமித்தம் இல்லாமலேயே. எப்படி என்றால், சப்தமானது திரவியம், குணம், கிரியா இப்படிப்பட்ட இடத்தில்தான் செல்லும்னு பார்த்தோம். உபனிஷத் சப்த பிரமாணம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை விளக்குவதற்கு ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி விட்டது. அந்த வாக்கியம் வாச்சியார்த்தமாக பிரம்மத்தை சொல்லவில்லை. ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டது, நாம் புரிந்து கொள்ளும் பொழுது வாக்கியத்தில் சொல்லப்படாததை புரிந்து கொண்டோம். அதுதான் லட்சியார்த்தம்னு சொல்றது. உதாரணமாக கங்கையில் கிராமம், அவ்வளவுதான் வாக்கியமே, அதோட ஃபுல் ஸ்டாப். கங்கையில் கிராமம் இருக்கிறது. இது சரியான ஞானமாக எனக்கு தெரிகிறது. எப்படி என்றால், கங்கையில் என்ற பதத்தை நான் விட்டுவிட்டு கரை என்று நான் புரிந்து கொண்டேன். கங்கையில் கிராமம் இருக்கிறது என்ற வாக்கியத்தில் சொல்லப்படாத கரையானது என்னால் புரிந்து கொள்ளப்பட்டது.
வாக்கியத்தில் சொல்லப்பட்டது என்ன? கங்கைங்கிற சொல். என்னால் புரிந்து கொண்டது என்ன? கரை. ஆனால் அந்த இடத்துல கரைங்கிறதையும் கூட வாக்கியத்தில் சொல்லிடலாம். அந்த உதாரணத்தில் அப்படி இருக்கு. பிரம்ம ஒன்றில் தான், வேற எதுனாலையும் சொல்ல முடியாதனால தனியாக இருக்கும். ஆனால் இந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் கங்கை என்ற சொல் தான் இருக்கு. நான் புரிந்து கொண்டது என்ன? சொல்லாததை நான் புரிந்து கொண்டேன். அதுதான் இங்கே முக்கியம். அதே போல தத்துவமசி என்று உபனிஷத் சொன்னாலும் நான் புரிந்து கொண்டது ஜீவனையும் அல்ல, ஈஸ்வரனையும் அல்ல. அங்கே தத்துவமசியில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கின்றான், ஈஸ்வரன் இருக்கின்றான். இப்போ உபனிஷத் ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தியது. ஒரு வாக்கியத்தை நான் கேட்டு நான் புரிந்து கொண்டது வாக்கியத்தினால் சொல்லப்படாதது. அதனால தான் சொல்லாமல் சொல்லி என்று சொல்லப்படுகிறது. எப்படி? கங்கையில் கிராமம் இருக்கிறதுங்கிற வாக்கியத்தை கேட்டு அங்கு கரை என்ற சொல் சொல்லப்படவில்லை, ஆனால் எனக்கு அந்த ஞானம் வந்தாச்சு. அதே போல தத்துவமசி என்ற வாக்கியம் சொல்லப்பட்டது. ஜீவனைத்தான் உபனிஷத் சொல்லியது, ஈஸ்வரனைத்தான் சொன்னது. எனக்கு ஞானமாக வரும்போது எப்படி வந்தது? அங்கு சொல்லப்படாதது ஞானமாக வந்தது. எப்படின்னா லக்ஷணா விருத்தியா, லக்ஷணையின் மூலமாக. இதை ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேள்விக்கு பதில் இங்கே தான் இருக்கு. எது 5 விதமான நிபந்தனைக்குள்ள வருமோ அதைத்தான் சொல்ல முடியும்னு நம்ம சொன்னோம். பிரம்ம தத்துவமானது அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிற விஷயமானது இந்த 5க்கு அப்பாற்பட்டதுன்னு பார்த்தோம். அப்படி என்றால் உபனிஷத் எப்படி விளக்கும் என்றால் தத்துவமசி என்றுதான் சொல்கிறது. அறிவு வரும்பொழுது உபனிஷத் சொல்லாத ஒன்று நமக்கு வந்தது. இந்த விதத்தில் சாஸ்திரமானது நமக்கு 5 நிபந்தனை இல்லாத பிரம்மத்தை லக்ஷணா முறையில் விளக்குகின்றது. இனி நாம் 3வதற்கு செல்ல வேண்டும். 3வது ஞாபகம் இருக்கின்றதோ? 3வது நெருக்கடி என்னவென்றால், பிரமாணத்தினால் எந்த ஒன்று விளக்கப்பட்டதோ அதற்கு பெயர் பிரமேயம், ஆப்ஜெக்ட், பொருள். பிரமாணம் என்பது இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. இதை அறிபவன் பிரமாதா. அறிபவன் கருவியினால் அறியப்படும் பொருளை அறிகின்றான். இதில் உபனிஷத் பிரம்மத்தை வாச்சியார்த்தமாகவோ லட்சியார்த்தமாகவோ விளக்கிவிட்டால் பிரம்மன் என்னாகும்? பிரமேயம், அறியப்பட்ட பொருள் ஆகிவிடும். நீங்கள் அது வாச்சியார்த்தத்தில் சொல்லல, லட்சியார்த்தத்தில் சொல்கிறது என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அது லட்சியார்த்தத்தில் சொல்லுதோ வாச்சியார்த்தத்தில் சொல்லுதோ, பிரம்மனை அது விளக்குகிறதா? அதுதான் கேட்கின்றான் கேள்வி. நம்ம சொல்கிறோம் ஆமாம் விளக்கி விட்டது. அப்படி என்றால் அது விளக்கப்பட்ட பொருள். சரி, விளக்கப்பட்ட பொருள் இருக்கட்டுமே என்றால், எது விளக்கப்பட்ட பொருள் பிரமேயமோ அது அனித்தியம். எது நம்மால் விளக்கப்பட்டதோ பிரமேயமாக இருக்கிறதோ அது பூர்ணம் அல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? பிரமேயமாக இருப்பது பூரணம் அல்ல என்றால், அது பிரமேயமாக இருக்கிறது என்று சொல்வதிலிருந்து அது பிரமாணம் அல்ல, பிரமாதா அல்ல என்பது தெரிகிறது. அது 3ல் 1ன்னு சொல்லும்போது மீதி 2 அல்லவே. அப்போ அது வஸ்து பரிச்சேதம், லிமிட்டட், ஒரு வரையறுக்கு உட்பட்டதாக ஆகிவிடும். ஆகவே பிரம்மன் அனித்தியமாகிவிடும். அனித்தியமான அந்த பிரம்மத்தை தெரிவதனால் நித்திய மோட்சம் எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வந்து விடுகிறது. சரி, இந்த சங்கடத்தை நீக்குவதற்காக உபனிஷத் பிரம்மத்தை விளக்கவில்லை என்றால் எதற்கு உபனிஷத்தை பிரமாணம் என்று நீங்கள் சொல்ல முடியும்? பிறகு எதற்கு உபனிஷத் படிக்க வேண்டும்? அதுதான் பிரம்மத்தை விளக்க முடியாது.
இப்போ பிரம்மத்தை விளக்கினால் பிரம்மன் பிரமேயமாகும். பிரம்மத்தை விளக்கவில்லை என்றால் உபனிஷத் பிரமாணம் ஆகாது. இப்போ உபனிஷத் சாஸ்திர படனம் பிரயோஜனம் அற்றது. இந்த நிலையை உபனிஷத் எப்படி சந்திக்கின்றது என்பது நம்முடைய கடைசி விசாரம். இனி பதிலுக்கு வருகின்றோம். உபனிஷதானது துவம் நீ பிரம்ம தது பஷ்ய, நீ பிரம்மனை பார், நீ பிரம்மனை தெரிந்துகொள் என்று உபதேசம் செய்யவில்லை. நீ பிரம்மத்தை அனுபவி என்றோ, நீ பிரம்மத்தை பார் என்றோ, அல்லது நீ பிரம்மத்தை தெரிந்துகொள் என்றும் உபதேசம் செய்யவில்லை. பிரம்மத்தை நீ தெரிஞ்சுக்கொன்னு உபனிஷத் சொல்லி இருந்தால் நம்ம என்ன ஆகும்? பிரம்மன் அது தெரிவதற்கு விஷயமாயிரும். இப்போ உபனிஷத் என்ன செய்கின்றது? பிரம்மத்தை பிரமேயமாக சொல்லவில்லை, பிரம்மத்தை பிரமாதாவாக சொல்கிறது. பிரமாதா என்றால் அறிபவனாகவே சொல்கிறது. அறியப்படும் பொருளாக பிரம்மத்தை உபதேசம் செய்யவில்லை. பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்யும் பொழுது அறியப்படும் பொருளாக நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. பிறகு என்ன சொல்கிறது? தது துவம் அசி என்று சொல்கிறது. இதனுடைய வேறுபாடு புரிகின்றதோ? நீ பிரம்மத்தை தெரிந்துகொள் என்று சொல்லவில்லை, நீ பிரம்மனாக இருக்கிறாய் என்று சொல்கிறது. தது துவம் அசின்னு என்ன அர்த்தம்? நீ பிரம்மனாக இருக்கிறாய். இந்த வாக்கியத்தை யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றானோ, நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். உபனிஷத் நம்மகிட்ட பேசுது. நான் உனக்கு ஒரு வாக்கியத்தை சொல்கிறேன், அந்த வாக்கியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். கேட்டுக்கொண்டிருப்பவன் யார்? பிரமாதா, கேட்பவன். அந்த கேட்பவனிடம் துவம் தது அசி என்று சொல்கிறது. நீ பிரம்மனாக இருக்கிறாய். உபனிஷத் நீ அந்த பிரம்மத்தை பார் என்று சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நீ வேறு, பிரமாதா பிரம்மன் பிரமேயம் ஆயிரும். ஆனால் உபனிஷத் என்ன செய்கின்றது? பிரமேயமாக பிரம்மத்தை சொல்லாமல் பிரமாதாவாக உபதேசம் செய்கிறது. இதிலிருந்து என்ன கிடைக்கின்றது? பிரம்மன் பிரமேயமாக இல்லை. இதோட நம்முடைய பிரச்சனை தீரல. இதுக்கப்புறம் என்னன்னா, அப்படி என்றால் பிரம்மன் பிரமாதா என்று நீங்கள் கூறினாலும் பிரமேயம் பிரம்மன் அல்ல, பிரமாணம் பிரம்மன் அல்ல, அதுவும் வரையறுக்கு உட்பட்டதாகிறதே. பிரமேயம் என்றால் திருப்புட்டி, 3 விதமான டிவிஷனுக்குள்ள ஒன்றுன்னு சொன்னா, பிரமேயம் சொல்வதற்கு பதிலாக பிரமாதான்னு சொல்கிறீர்களே. அறியப்படும் பொருள் வரையறுக்கு உட்பட்டது என்றால் அறிபவனும் வரையறுக்கு உட்பட்டவன் தானே என்ற சந்தேகம் வரும்பொழுது அடுத்தபடியாக உபனிஷத் என்ன செய்கின்றது? நீ பிரமாதாவும் அல்ல என்று நிஷேதம் செய்கிறது. இப்போ 2 ஸ்டெப்பில் உபனிஷத் இந்த சங்கடத்தை நீக்குகிறது. முதல் ஸ்டெப் என்ன செய்கின்றது? உன்னை பிரமாதா, பிரம்மத்தை பிரமாதா, அறிபவன் என்று சொல்கிறது. 2வது படியாக அறிபவனும் அல்ல என்று சொல்லி விட்டு விடுகிறது. இப்போ என்ன ஆகும்னா, அறிபவன் சொன்னதிலிருந்தே அறியப்படும் பொருள் அல்ல, நீ அறிபவனும் அல்ல என்று சொன்னால் என்ன எஞ்சி இருக்கின்றது? அறிவு சொரூபம் எஞ்சி இருக்கின்றது. இந்த விதத்தில் உபனிஷத் பிரம்மத்தை விளக்குகின்றது. இப்போ 2 ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப், முதல் படி தத்துவமசி என்ற வாக்கியத்தில் பிரம்மத்தை பிரமாதா, பிரமாதான அறிபவன், அறிபவனாகவே சொல்கிறது. அறியப்படும் பொருளாக பிரம்மத்தை அறிமுகப்படுத்தவில்லை. 2வது படி
அறிபவனும் அல்ல என்று சொல்கிறது. அதெல்லாம் எங்கே சொல்லுது, எப்படி சொல்லுது, நாம் பார்க்க போகிறோம். இந்த உபனிஷத்திலேயே பார்க்க போகிறோம். நாந்த பிரக்ஞம் ந பகிஷ்பிரக்ஞம்ங்கிற இடத்துல எல்லாம் நம்ம பார்க்க இருக்கின்றோம். நீ அறிபவனும் அல்ல, அறியப்படும் பொருளும் அல்ல. நான் எப்படி அறிபவனும் அல்ல என்றால், நான் எப்பொழுது அறிபவன்? அறியப்படும் பொருள் இருக்கும் வரை நான் அறிபவன். அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நான் அறிபவன்கிறது நிரூபிக்கப்பட்டது ஆகிறது. அதனால தான் கஷ்டப்பட்டு இந்த உபநிஷத்தில் இந்த பிரபஞ்சம் மித்தியா என்று நிலைநாட்டப் போகின்றோம். இந்த உலகம் வெறும் தோற்றம், பொய், இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம்னு வச்சுக்கோமே, இல்லாத ஒன்றை யார் பார்க்கிறார்கள்? இல்லை உலகம் பொய்யாக இருக்கிறதுனா சரி, பொய்யாக இருக்கின்றதை பார்ப்பவன் உண்மையா பொய்யா? பொய்யாக இருப்பதை பார்ப்பவனும் பொய், காரணம் இருக்கிறது பொய் தானே. இந்த விதத்தில் இருமை இல்லை என்று உபனிஷத் சொல்வதிலிருந்து பிரமாதாவும் நீ அல்ல, பிரம்மன் பிரமாதா அல்ல என்று நமக்கு கிடைக்கிறது. எப்படி தத்துவமசின்னு சொன்னதற்கு பிறகு நீ அறிபவனும் அல்லன்னு எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, அறியப்படும் பொருளை இல்லாமல் பண்ணிடுது உபனிஷத். அறியப்படும் பொருள் இல்லைன்னு சொன்னால் அறிபவன் ஏது? பிறகு என்ன இருக்கான்னா அறிவு சொரூபம். இப்போ நான் அறிபவனும் அல்ல, அறியும் கருவியும் அல்ல, அறியப்படும் பொருளும் அல்ல, அறிவு சொரூபம் என்று உபனிஷத் நிலைநாட்டுகின்றது. இந்த விதத்தில் சப்த பிரமாணத்தை பற்றி நாம் முகவுரையை முடித்துக்கொண்டு அடுத்த கருத்துக்கு செல்ல வேண்டும். இதுவரை பார்த்ததை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டால், பிரம்மத்தை விளக்குவதற்கு சப்தம் என்பது பிரமாணம். முதலில் சப்தத்தை இரண்டாக பிரித்தோம். துவன்யாத்மகம், வர்ணாத்மகம். துவனி என்றால் சவுண்டு, மீனிங்லெஸ் சவுண்ட், அர்த்தமற்ற சப்தம். வர்ணம் என்று சொன்னால் வாக்கிய ரூபமானது. வாக்கிய ரூபமான சப்தம் இது சப்தம்ங்கிற அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஞானத்தை கொடுக்கின்றது. அதை சப்த பிரமாணம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தது, இந்த சப்த பிரமாணம் எங்கு செல்லும், இதனுடைய தன்மை என்ன? ஒன்று, தெரிந்த ஒன்றைத்தான் இது காட்டும். இரண்டாவது, 5 விதமான குணங்கள் நம்ம பார்த்தது, அந்த இடத்தில் சப்தம் செயல்படும். அதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தது, பிரம்மத்தை சப்தம் விளக்குகிறது என்றால் 3 விதமான சங்கடங்கள் சப்தத்துக்கு ஏற்படுகின்றது. முதலில் பிரம்மன் புதிதாக இருக்கின்றது. இரண்டாவது, பிரம்மன் 5 விதமான நிபந்தனைக்குள் வரவில்லை. மூன்றாவது, அது விளக்கப்பட்டால் அறியப்பட்டதாகி பிரமேயமாகிவிடும். இதை எப்படி சப்தம் நிவர்த்தி செய்கின்றது என்ற விதத்தில் நாம் பார்த்தது, முதலில் பிரம்மன் அறிந்ததும் அறியாததும். காரணம், பிரம்மனே ஆத்மாவாக இருக்கின்ற காரணத்தினால். இரண்டாவதாக, வாச்சியார்த்தமாக உபனிஷத் விளக்கவில்லை. ஒரு வார்த்தையை உபனிஷத் பயன்படுத்துகிறது, நாம் புரிந்து கொண்ட பிரம்மன் அந்த வாக்கில் சொல்லாததாக இருக்கிறது. அதனால தான் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே என்பது சத்தியமாகவே இருக்கிறது. அந்த பிரம்மன் எச்சில் படாதது என்று சொல்வார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வாக்கில் விளக்க முடியாது, உபனிஷத்தினாலேயும் விளக்க முடியாமல் இருக்கு. எப்படின்னா, அது ஒரு வார்த்தையை பயன்படுத்துது, நாம் புரிஞ்சிட்டது என்னன்னா அந்த வார்த்தையிலேயே கிடையாது. அதனால தான் எவ்வளவு தூரம் சாஸ்திரம் கேட்டு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த வாக்கியத்திலேயே இல்லை. ஒரு வாக்கியத்தை உபனிஷத் சொல்லுது, தத்துவமசின்னு சொல்லி.
அது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாக்கியத்தை வச்சு வேற என்னமோ நம்ம புரிஞ்சுக்கிறோம், லக்ஷணையாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அதனால என்னன்னா, 5 நிபந்தனை இல்லைனாலும் கூட பிரம்மத்தை உபனிஷத் விளக்குகிறது. அந்த லக்ஷணையா சொல்றதுக்கு வாக்கியம் தேவைப்படுகிறது. அதுதான் வாக்கியத்தில் சொல்ல முடியாதே. எதற்கு உபனிஷத்துனா, வாக்கியத்தில் சொல்ல முடியாததை இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அது வாச்சியார்த்தத்தை சொல்லி நம்ம லக்ஷணையாக தெரிந்து கொள்ள வாக்கியம் அவசியம். இனி இறுதியாக இன்றைய வகுப்பில் பார்த்தது, பிரம்மன் பிரமேயமாகும் என்று சொல்லும் பொழுது இல்லை, பிரம்மனை பிரமாதாவாக அறிமுகப்படுத்தி, அறிபவனாக அறிமுகப்படுத்தி, அறியப்படும் பொருள் மித்யா என்று நிலைநாட்டி, அறிபவனும் அல்ல அறிவு சொரூபம் என்று சப்தமானது பிரம்மத்தை விளக்குகின்றது. இதுவரை நாம் பொதுவான முகவுரையாக சப்தத்தை பற்றி விசாரம் செய்தோம். இனி உபனிஷத்திற்கான முகவுரைக்குள் செல்லலாம். இந்த உபனிஷத் அதர்வண வேதத்தை சார்ந்தது. அதர்வண வேதத்தை சார்ந்த ஏற்கனவே 2 உபனிஷத் நாம் படித்துள்ளோம். முண்டகோபனிஷத், கைவல்யோபனிஷத் படித்துள்ளோம். அதே போல இதுவும் அதர்வண வேதத்தை சார்ந்த உபனிஷத். இந்த உபனிஷத்திற்கு மாண்டு ஒரு சமயம் இந்த உபனிஷத்தானது 3 அவஸ்தைகளை பற்றி தாவி தாவி, ஃப்ராக் தவளையைப் போல அது தாவி தாவி விளக்குவதனாலோ அல்லது மண்டூகக என்று சில ரிஷிகளினுடைய பெயர் இருந்திருக்கலாம், அதனால் இந்த பெயர் வந்திருக்கலாம். இப்போ மாண்டூக்கிய உபனிஷத் என்பது தவளையை போல அது குதித்து குதித்து ஒவ்வொரு அவஸ்தைக்குள்ள சென்று அது பிரம்மத்தை விளக்குகின்றதாம். இந்த உபனிஷத் 12 மந்திரங்களை கொண்டது. 12 மந்திரங்கள் தான் சிறிய உபனிஷத். ஆனால் இந்த உபனிஷத்தை கௌடபாதருடைய காரிகையுடன் படிப்பது வழக்கம். சங்கராச்சாரியருடைய குரு யார்? கோவிந்த பகவத் பாதர். அவருடைய குரு கௌடபாதாச்சாரியக. கௌடபாதர் என்பவர் சங்கரருடைய குருவினுடைய குரு. என்னன்னு சொல்லலாம்? தாத்தான்னு சொல்லலாம். அவருடைய தாத்தா குரு. அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர், அவருடைய குரு கௌடபாதாச்சாரியர். அவர் என்ன செய்தார்? இந்த மாண்டூக்கிய உபனிஷத்திற்கு ஸ்லோகம் ரூபமாக விளக்கம் எழுதினார். ஸ்லோகம் ரூபமாக எழுதப்பட்ட விளக்கத்திற்கு காரிகா என்று பெயர். காரிகை, தமிழில் காரிகைன்னு சொல்கிறோம், சமஸ்கிருதத்தில் காரிகா. காரிகா என்றால் ஸ்லோக ரூபமாக, செய்யுள் ரூபமாக எழுதப்படுகின்ற விளக்கம். இப்போ சங்கராச்சாரியார் உபனிஷத் மந்திரத்திற்கு உரைநடையாக விளக்கம் எழுதியிருக்கிறார். அதற்கு பெயர் பாஷ்யம். பாஷ்யம் என்றால் கமெண்டரி. எதற்கு? உபனிஷத்தினுடைய மந்திரத்திற்கு உரைநடையாக விளக்கம் எழுதுவதற்கு பாஷ்யம் என்று பெயர். பிறகு என்ன செய்தார்கள்? சங்கரருடைய விளக்கத்தை புரிந்து கொள்வது கடினம். சங்கரரே விளக்கம் எழுதினார், மந்திரத்தை நேராக படித்தா புரியாதுன்னு சொல்லி விளக்கம் எழுதினார் சங்கரர். அது பாஷ்யம். சங்கரருடைய பாஷ்யம் புரியாது என்று பிறகு வந்த ஆச்சாரியர்கள் என்ன செய்தார்கள்? சங்கரருடைய பாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதினார்கள். அதற்கு பெயர் டீகா என்று சொல்வது. டீகா என்றால் பாஷ்யத்துக்கு எழுதப்படும் விளக்கம். அது என்றைக்குமே பாஷ்யத்தை விட அதிகமாக இருக்கும். ஒரு வரி எடுத்து ஒவ்வொரு வரியான சங்கரருடைய பாஷ்யத்துக்கு விளக்கம் எழுதுவார்கள். ஆனந்தகிரி என்ற சந்நியாசி அதில் பிரசித்தி பெற்றவர். எல்லா உபனிஷத்துக்கும், கீதைக்கும், பிரம்மசூத்திரத்திற்கும் சங்கரருடைய பாஷ்யத்திற்கு டீகா எழுதியிருக்கிறார். பிறகு வந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமோ?
இந்த பாஷ்யமும் டீக்காவும் புரியாமல் போகலான்னு சொல்லி அங்கங்கு ஃபுட் நோட்னு சொல்லி எழுதுவார்கள். அதற்கு டிப்பணி என்று பெயர். இப்படியெல்லாம் நம்மகிட்ட இன்னும் இருக்குது. உபனிஷத் மூலம், பாஷ்யம், டீகா, டிப்பணி. டிப்பணி என்றால் என்ன? டிப்பணிங்கிறது ஃபுட் நோட்னு சொல்கிறது. சிறிய சிறிய விளக்கங்கள். எந்த இடத்துல கஷ்டமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு நம்பரை போட்டு கீழே விளக்கம் எழுதுவது. அப்படி அவைகளும் நமக்கு இருக்கின்றன. இதே விதத்தில் உபனிஷத்துக்கு நேரடியாக ஸ்லோக ரூபமாக விளக்கம் எழுதினால் அந்த விளக்கத்திற்கு காரிகை என்று பெயர். அதே போல இங்கு மாண்டூக்கிய உபனிஷத்திற்கு கௌடபாதர் 225 ஸ்லோகங்களில் விளக்கம் எழுதியிருக்கின்றார். 4 அத்தியாயமாக பிரித்து, ஒரு 4 அத்தியாயமாக பிரித்து 4 சாப்டரா அவருடைய விளக்கத்தை பிரித்து 225 ஸ்லோகத்தில் உபனிஷத்திற்கு விளக்கம் எழுதினார். சங்கராச்சாரியார் என்ன செய்தார்? அவர் உபனிஷத்திற்கு மட்டும் விளக்கம் எழுதாமல் கௌடபாதருடைய காரிகைக்கும் அவர் விளக்கம் எழுதியிருக்கின்றார். காரணம் என்ன? அவருடைய தாத்தா குரு தானே, அதனால் அதற்கும் சேர்ந்து அவர் பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? காரிகையுடன் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை பார்க்க போகின்றோம். வெறும் உபனிஷத்தை மட்டும் படிக்கணும்னா 10-15 கிளாஸில் முடிச்சிடலாம். காரிகையுடன் படிக்கும் பொழுது 100 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அவ்வளோ தூரம் நம்ம படிக்க போகின்றோம். காரணம் என்ன? காரிகை அவ்வளவு சுலபமாக இல்லை. இனிமேல் கொஞ்சம் புத்திக்கு வேலை கொடுக்கணும். காரணம் என்ன? தர்க்க ரீதியாக, யுக்தியாக, அறிவுபூர்வமாக விசாரம் செய்து அவர் இதை விளக்க இருக்கின்றார். அதனால் மாண்டூக்கிய உபனிஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிளாஸை படிச்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கும் சௌரியம், எனக்கும் சௌரியமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஐடியாவை டெவலப் பண்ணி பாதியில் நிறுத்தியிருப்போம். அடுத்த கிளாஸில் அதைய தொடர்ந்து சொன்னால் அந்த டைம் வேஸ்ட் ஆகும். சீக்கிரமாக போன கிளாஸில் சொன்னதை சொல்லி 5 நிமிடம் மட்டும் அதுக்கு செலவு பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு போகணும்னா, நீங்கள் அந்த த்ரெட்டை பிடிக்கணும்னு என்ன பண்ணணும்னா முன்ன சொன்னதை படிச்சுட்டு வந்திருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். காரணம் என்ன? இதுக்கு அப்புறம் ஒரு இன்டலெக்சுவல் சேலஞ்ச், நம்ம அறிவுபூர்வமாகவே விஞ்ஞானமய கோஷத்திலேயே கொஞ்சம் இருக்க போகிறோம். அந்த விதத்தில் இந்த உபனிஷத் காரிகைகள் அமைய இருக்கின்றன. இனி எப்படி காரிகையை அமைத்திருக்கிறார்னு பார்க்கலாம். ஒவ்வொரு அத்தியாயம் என்ன என்று சுருக்கமாக பார்க்கலாம். முதல் அத்தியாயத்துக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர். பிரகரணம்னா சாப்டர், ஆகம பிரகரணம். இந்த 4 அத்தியாயத்தினுடைய பெயரும் சுருக்கமான அர்த்தத்தை பார்த்துட்டு பிறகு உபநிஷத்திற்குள் செல்லலாம். ஆகமம் என்றால் வேதத்திற்கு இனியொரு பெயர். வேதத்திற்கு இனியொரு பெயர் ஆகமக. அது எதற்கு ஆகமம்னு பெயர் என்றால், பரம்பரையா ஆகதம் இது ஆகமக. பரம்பரையா என்றால் குரு சிஷ்ய பரம்பரையுடன் ஆகதம் வந்துள்ளது. ஆகமகன்னா பரம்பரையாக வந்துள்ளது, அது ஆகமக. சைவ ஆகமம் என்றெல்லாம் பல ஆகமங்கள் இருக்கின்றது. அவர்களும் சொல்லுவார்கள் இது அனாதி பரம்பரையாக வந்தது என்று. அப்படி ஒரு ஆகமம் சொன்னால் சைவத்தை மட்டும் குறிக்கின்ற அர்த்தமும் இருக்கின்றது. பொதுவான பொருள் வேதம். எது பரம்பரையாக வந்ததோ அது ஆகமம். இப்போ கௌடபாதர் என்ன பண்ணியிருக்கார்? 225 ஸ்லோகத்தை எடுத்து 4 அத்தியாயமாக பிரித்து இந்த உபனிஷத்துக்கு விளக்க எழுதியிருக்கார். அதில் முதல் அத்தியாயத்துக்கு அவர் கொடுத்த தலைப்பு ஆகம பிரகரணம். இதில் என்ன செய்கின்றார்? உபனிஷத் சொல்லப்பட்டு உபனிஷத்துக்கு இடையில் இடையில் இவருடைய காரிகைகள் வரும். உதாரணமாக
முதலில் 6 உபனிஷத் மந்திரங்கள் வரும். அதற்கு பிறகு என்ன செய்வார், இந்த 6 மந்திரங்களை சுருக்கமாக சில காரிகைகள் உடன் விளக்குவார். அதுக்கப்புறம் 7வது மந்திரம் வராது. முதல்ல நம்ம 6 மந்திர உபனிஷத் மட்டும் பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் காரிகை கௌடபாதர் 6 மந்திரத்தை விளக்குவார் சில ஸ்லோகங்களில். அதற்கு பிறகு 7வது உபனிஷத் மந்திரம் வரும். அதற்கு பிறகு காரிகை வந்துவிடும். சில காரிகைகளுடன் அதை விளக்குவார். அதற்கு பிறகு 8வது மந்திரத்திலிருந்து கடைசி மந்திரம் வரை உபனிஷத் வரும். அதற்கு பிறகு காரிகை வரும் என்று முதல் அத்தியாயத்தில் நாம் உபனிஷத்தும் காரிகையும் மாற்றி மாற்றி பார்க்க இருக்கின்றோம். அவரே பிரித்து வச்சிருக்கார், இந்த மந்திரம் வரைக்கும் ஓடட்டும், அதற்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ முதல் இதில் என்ன ஆயிரும்னா, காரிகை உபனிஷத்தினுடைய சேர்க்கை முடிந்துவிடும். முதல் அத்தியாயத்திலேயே உபனிஷத்தை முடித்து விடுவோம். 2, 3, 4 உபனிஷத் இல்லாமல் இவராக எழுதிய விளக்கங்கள். 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயத்துக்கு போனோம்னா உபனிஷத்தே வராது. உபனிஷத் 12 மந்திரத்தை முதல் அத்தியாயத்துக்குள்ளே அவர் பிரிச்சிருக்கார். பிரித்து ஆங்காங்கு காரிகையை எழுதி முடித்து விடுகிறார். அந்த விதத்தில் ஆகம பிரகரணத்தில் நம்ம என்ன பார்ப்போம், உபனிஷத்தை பார்ப்போம், காரிகை இடையில வரும், பிறகு உபனிஷத் வரும், காரிகை வரும். இப்படி நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் இவர் என்ன செய்கின்றார், இவருடைய சொந்த விதமான எந்த விதமான எண்ணமும் அதிகமாக கொடுக்காமல் உபனிஷத்தையே விளக்குகின்றார். உபனிஷத்தில் சொல்லாத சில கருத்துக்களை சப்ளை பண்ணாலும் இவருடைய கவனம் என்னன்னா, இந்த 12 மந்திரங்களை விளக்குவதில்தான் இவருக்கு தாத்பரியம், கவனம் இருக்கின்ற. இந்த 12 மந்திரத்தை 29 ஸ்லோகத்துடன் முதல் ஆகம பிரகரணத்தில் அவர் விளக்குகின்றார். அதனால் என்னன்னா, இந்த 4 சாப்டரில் உபனிஷத்தை ஒன்று கலந்து விடுகிறது. முதல் ஆகம பிரகரணத்தில் நம்ம பிரித்து பார்க்க போகிறதில்லை. முதல்ல 12 மந்திரத்தையும் பார்த்துட்டு காரிகை பார்க்க போவதில்லை, சேர்ந்து சேர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இனி அடுத்ததாக 2வது அத்தியாயத்திற்கு வந்தால் உபனிஷத் முடிவடைந்துவிடும். இவருடைய கருத்தை இவர் கூறுவார். 2வது அத்தியாயத்திற்கு வைதத்ய பிரகரணம் என்று பெயர். வைதத்ய பிரகரணம். விததம் என்றால் பொய் என்று பொருள். விததம் என்றால் பொய் அல்லது மித்யா. வைதத்தியம் என்றால் பொய்யாக இருக்கின்ற தன்மை. ஆகமத்தை முடிச்ச உடனே பொய்யில போய் இறங்குறார். என்ன செய்ய போறார், இந்த பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்ட போறார். அறிவுபூர்வமாக யுக்தி பூர்வமாக இந்த பிரபஞ்சம் எப்படி பொய் என்பதை நிலைநாட்டுவதற்கே ஒரு முழு அத்தியாயம். அதில் எல்லாம் இந்த உலகம் எந்த விதத்தில் அது பொய்யாக இருக்க முடியும் என்ன பல சந்தேகங்கள் நமக்கு வரலாம். அதையெல்லாம் நீக்கி உலகத்தினுடைய மித்தியாத்துவத்தை நிலைநாட்டுகின்றார் 2வது அத்தியாயத்தில். இனி 3வது அத்தியாயம் அத்வைத பிரகரணம். இது உங்களுக்கே தெரியும். அத்வைத பிரகரணம்னு சொன்னால் இதில் எதை நிலைநாட்டுகின்றார், அத்வைதத்தை நிலைநாட்டுகின்றார். பிரம்ம அத்வைதம் ஏகம் என்பதை நிலைநாட்டுகிறார். அதாவது பிரம்ம சத்தியம்ங்கிறத 3வதுல நிலைநாட்டுறார். வெறும் சத்தியம்னு சொன்னால் போதும், அத்வைதம்னு நிலைநாட்ட போகிறார் ஒரு முழு அத்தியாயம். 2வது அத்தியாயம் ஜெகன் மித்தியா என்பதை நிலைநாட்டுவார். இனி 4வது பெரிய அத்தியாயம் அலாத சாந்தி பிரகரணம். இதில் என்ன செய்கின்றார், அத்வைதத்திற்கு எதிராக இருக்கின்ற வாதங்களை எடுத்து நிராகரணம் செய்து மீண்டும் அத்வைதத்தை நிலைநாட்டுவார். இப்போ 4வது இதில் மற்ற வாதங்களை எடுத்துக்கொள்வார். சாங்கியம், யோகம், புத்த மதம் என்ற மற்ற வாதங்களை எடுத்துக்கொண்டு, காரணம் என்ன, ஜெகன் மித்யா, பிரம்ம
அத்வைதம்னு சொன்னால் உடனே நமக்கு எதிரிகள் ரொம்ப பேர் வந்து விடுவார்கள். மதவாதிகளெல்லாம் அது எப்படி உலகத்தை பொய்ன்னு சொல்ல முடியும், எப்படி பிரம்மன் ஒன்று அத்வைதம் சொல்வீர்கள்னு சொல்லி அவர்கள் வாதங்கள் நமக்கு வரும். நம்ம சரியாக புரிஞ்சிருந்தாலும் எதிர்த்து யாராவது சொன்னால் நமக்கு பயம் வந்துடும். ரொம்ப வருஷம் படிச்சுட்டு திடீர்னு யாராவது அது கிடையாது பொய்ன்னு சொன்னால் நமக்கு நம்மளுடைய அறிவு கொஞ்சம் அசைக்கப்பட்டு விடும். அசைக்கப்படக்கூடாதே. அதனால் அவர் சேலஞ்சுக்கு ரெடியாக நிற்பார். யாரெல்லாம் எதிர்த்து வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அவர்களுடைய வாதத்திலேயே அவர்களை நீக்குவார். நீக்கி 4வது அத்தியாயத்திலும் அவர் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்பதை நிலைநாட்டுவார். அதற்கு அவர் கொடுத்த தலைப்பினுடைய பெயர் அலாத சாந்திஹி. அலாதம் என்றால் தீப்பந்தம், ஃபயர் பிராண்ட், தீப்பந்தம். சாந்திஹி என்றால் அமைதி. அங்கு ஒரு கற்பனை செய்யப்படுகிறது. ஒரு தீப்பந்தத்தை நம்ம எடுத்துட்டு விளையாண்டம்னு வச்சுக்குவோமே, விதவிதமாக அதை கையில் சுற்றுனோம்னா அது எப்படி தெரியும்? விதவிதமான உருவங்கள் இருக்கிறது போல தெரியும். தூரத்தில் ஒருவர் தீப்பந்தத்தை சுற்றினா விதவிதமான கோலங்கள் போடுவார்கள். அந்த காலத்தில் அது பிரசித்தமான விளையாட்டு. இப்போல்லாம் நமக்கு அது தெரியல. அந்த உருவம் விதவிதமான வளையங்கள், விதவிதமான மலர்கள், விதவிதமான செயின் போல எல்லாம் அவர் காட்டுவார். அது எந்த அளவுக்கு உண்மைனா, அது சாந்தி ஆயிடுதுன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உருவம் நிற்குமோ, அதுபோல தான் இந்த பிரபஞ்சம்னு சொல்ல போகிறார். இந்த பிரபஞ்சம் என்னன்னா அலாதத்தை போல, தீப்பந்தத்தில் தோன்றுகின்ற தோற்றங்களை போல. அது சாந்தி அடைந்து விட்டால், சாந்தினா அதை நம்ம ஒன்றும் செய்யாமல் பேசாமல் வச்சுருந்தோம்னா ஒரு உருவமும் கிடையாது, ஒன்றும் இல்லை என்பதை காட்டப் போகின்றார். அங்கு விதவிதமான வாதங்களை எல்லாம் நாம் பார்க்க போகின்றோம். மற்ற வாதிகள் எப்படியெல்லாம் வாதாடுகிறார்கள், நாம் அதற்கு என்ன பதில் சொல்கின்றோம், அதெல்லாம் அங்கு வர இருக்கின்றது. இதுதான் இனிமேல் நாம் பார்க்க போகின்ற 4 அத்தியாயத்தினுடைய சாரம். இனி முதல் அத்தியாய ஆகம பிரகரணம். இந்த ஆகம பிரகரணத்தில் உபனிஷத் கொஞ்சம் வரும். அதற்கு பிறகு காரிகை. காரிகை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் வரும். முதல் 6 மந்திரம் பேசாமல் இருக்கார். அதுக்கப்புறம் கௌடபாதர் நுழைவார், சில காரிகைகளை சொல்லுவார், பிறகு உபனிஷத் வரும். இந்த விதத்தில் தொடர இருக்கின்றது. இனி ஒவ்வொரு உபனிஷத்தையும் நாம் எப்படி ஆரம்பிப்போம்? சாந்தி பாடத்துடன் ஆரம்பிப்போம். இந்த உபனிஷத்தினுடைய சாந்தி பாடம் ஏற்கனவே 2 உபனிஷத்தில் நாம் பார்த்தது. ஆகவே சற்று விரைவாக இந்த சாந்தி பாடத்திற்கு விளக்கம் பார்க்கலாம். பத்ரங் கர்ணேபிஸ் ஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகும்சஸ்தனோபிஹ வ்யசேம தேவஹிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி
नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। அதர்வண வேதத்தில் இருக்கின்ற எல்லா உபனிஷத்துக்களுக்கும் இதுவே சாந்தி பாடம். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்று சொல்வார்கள். ஸ்ரேயாம்சி என்றால் நன்மைக்கு, உயர்ந்த ஒன்றுக்கு, பகுவிக்னானி பல தடைகள். உயர்ந்த ஒன்றை அடைய முயற்சி செய்தால் அதற்கு தடைகள். ஸ்ரேயஸ்தரே விக்னதரம், ஸ்ரேயஸ்தமே விக்னதமம் என்றால் நாம் அடைய விரும்புவது உயர்வாக இருந்தால் அதிகமான தடைகள், நாம் அடைய விரும்புவது அதிக உயர்வாக இருந்தால் அதிகமான தடைகள். ஸ்ரேயஸ்தரம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸ்ரேயஸ்தரம்னு சொன்னால் அதிகமாக உயர்வாக இருந்தால் அந்தளவுக்கு விக்னம் அதிகமாகும். ஸ்ரேயஸ்தமம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அத்தியதிகமாக, அதிகமாக, அதிகத்திலும் அதிகமான ஸ்ரேயஸை நாடினால் நமக்கு எப்படிப்பட்ட விக்னம் வருமா? ஸ்ரேயஸ்தமம். எவ்வளவு கஷ்டம் வருமோ அவ்வளோ கஷ்டம் வரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உயர்ந்ததை நாடும் பொழுது நமக்கு தடைகள் அதிகமாக வரும். அந்த தடையை நீக்குவதற்காக சாந்தி பாடம் படிக்கப்படுகின்றது. இந்த சாந்தி பாடத்தில் என்ன ஆகணும்னா, அந்த தடைகளெல்லாம் நீங்கி செல்ல வேண்டும். இதற்கு என்ன தடை என்றால் 2-3 கோணத்தில் பார்க்கலாம். நம்ம முதல்ல சாஸ்திரியமான கோணத்தில் பார்க்கலாமே. வேதாந்தம் படிக்கிறதுனால யார் என்ன தடை சொல்ல முடியும் என்று நமக்கு தோன்றலாம். சாஸ்திர ரீதியாக என்ன தடை வரலாம்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு முக்கியமான நியதி இருக்கின்றது. யாருமே ஒருத்தன் சுதந்திரமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் சுதந்திரமாக இருக்கணும்னா மற்றவங்களுக்கெல்லாம் பொறுக்காது. நம்ம அனுபவித்து வரலாம். உதாரணமாக ஒருவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. அவருக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோ ஆஃபீஸ் பாயோ யாரோ ஒருத்தன் வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப ஒழுக்கமாக இருக்கான், கரெக்டாக வேலை செஞ்சிட்ருக்கான், நாணயமாக இருக்கின்றான். அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நல்ல வேலைக்கு போகிறான்னு சொன்னால் இந்த எஜமானனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக அனுப்புவாரா? அனுப்புறதுக்கு மனசு வருமா? காரணம் என்ன? நல்ல ஆள் ஒன்று என்னிடமிருந்து சென்று விடுகிறது. என்னை டிபெண்ட் பண்ணிட்டு, என்னை சார்ந்து இருப்பவன் என்னை விட்டு சுதந்திரமாக செல்வதை சாதாரணமாக நாம் அனுமதிக்க மாட்டோம். அதனால தான் பல சமயங்களில் மேனேஜர்கிட்ட சொல்லாமல், அந்த கம்பெனி முதலாளிகிட்ட சொல்லாமல் ஓடி விடுகிறார்கள். காரணம் என்ன? சொன்னால் என்ன, வாயில் சொல்லுவார் ஓகேன்னு சொல்லி, மனதார சொல்வது கடினம். அப்படி யாராவது சொன்னால் அவர்கள் மகாத்மான்னு அர்த்தம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நமக்கு கீழே ஒருவர் டிபெண்டன்ட், நம்மை சார்ந்து இருப்பவர்கள் சுதந்திரத்தை அடைவதை நாம் விரும்ப மாட்டோம். நமக்கு கீழே ஒருத்தர் டிபெண்டன்ட் நம்மை சார்ந்து இருந்தால் அவர்கள் நம்மை சாராது வாழ்வதை, சம்சாரியாக நாம் இருந்தால் அனுமதிக்க மாட்டோம். அதே போல் இது லௌகிகத்தில் இருக்கிற நியாயம். தேவர்களெல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறார்கள்? தேவர்களெல்லாம், அந்த தேவர்களுக்கு மனிதர்கள் என்ன செய்கின்றான்? யாகம் பண்ணி ஹவிஸ் கொடுத்து கொண்டு இருக்கின்றான். இந்த ஞானம்ங்கிறது என்ன தெரியுமோ? அவன் எல்லா கர்மத்தையும் துறந்துட்டு ஒரு விதமான ஹவிஸையும் தேவர்களுக்கு கொடுக்க மாட்டான் ஞானத்துக்கு அப்புறம். காரணம் என்ன?
தேவர்களிடமிருந்து இவனுக்கு கிடைக்க வேண்டிய பிரயோஜனத்தில் வைராக்கியம். அதனால என்னன்னா, தேவர்களுக்கு ஒருவன் ஞானத்தை அடைந்து விட்டான், ஒரு பசு அவர்களுக்கு குறைகிறது. பிருகதாரண்யக உபனிஷத்தில் பசுரேவ தேவானாம், மனிதர்களையெல்லாம் தேவர்களுக்கு பசுவாக சொல்லப்பட்டுள்ளது. அது உதாரணத்தை சொல்லியே, எப்படி மனிதர்கள் ஒரு பசு குறைஞ்சதுன்னு சொன்னால் ஒரு கால்நடை போயிடுதுன்னு துக்கப்படுகிறார்களோ, அதே போல் தேவனுக்கு ஒரு மனுஷன் குறைஞ்சிட்டான்னு சொன்னால் நமக்கு ஹவிஸ் கொடுக்க மாட்டானேன்னு சொல்லி அந்த தேவர்களுக்கு பொறுக்காதாம். அதனால மோட்சம் வேணும்னு யாராவது வேதாந்தத்துக்கு போனால் எவ்வளவு கஷ்டம் இந்திரன் சந்திரனால் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருவான். ஏன்னா ஒரு ஆள் குறையுதே. இது சாஸ்திர ரீதியாக சொல்வது. தேவர்கள் இந்திரன்கிறத இந்திரியம்னு பொருள் எடுத்தீங்கன்னு வச்சுக்குவோமே, நம்மளுடைய இந்திரியங்களுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் விஷயங்களை கொடுக்க மாட்டோம். ஏன்னா வைராகியம் வந்துருமே. அப்போ இந்திரியங்கள் என்ன ஆகும்னா, கண் காது இவைகளெல்லாம் அவைகளுக்கு ஹவிசான போகங்களை இழந்து விடும். இப்போ இந்திரிய கட்டுப்பாடோடு ஒருத்தன் இருந்து வேதாந்தத்துக்கு போகிறான்னா அதற்கு முன்னாடி இந்திரியம் என்ன பண்ணும்னா படாத பாடு படுத்திடும். காரணம் என்ன? இதுக்கு மேலே இனிமேல் எனக்கு கிடைக்காதே. இவனுக்கு ஞானம் வந்ததுன்னா பார்த்து போகத்தை கொடுக்க மாட்டான், சுவைத்து போகத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லி இந்திரியங்கள் நம்மை கஷ்டப்படுத்தி விடும். அதை மண்டோதரி சொல்கிறான். ராவணன் இறந்ததற்கு பிறகு நீ இந்திரியங்களையெல்லாம் அடக்கி வச்சு, அதாவது இந்திரியாணி புரா ஜித்வா ஜிதம் திரிபுவனம் தொயா, இந்திரியங்களையெல்லாம் நீ வென்று 3 விதமான லோகங்களையும் வென்று விட்டாய். ஸ்மரத்பிரிவ தத்வைரம், அந்த இந்திரியங்களெல்லாம் அந்த பகைமையை மனசில் வச்சுட்டு இந்திரியை ரேவ நிர்ஜிதக, வயதான காலத்தில் இந்திரியத்தினால் நீ வெல்லப்பட்டாய். ஏன்னா வயதான காலத்தில் எப்படி இருக்கணும், அவன் எப்படி இருந்தான், அப்படி ஒரு காலத்தில் இந்திரியங்களை நீ வென்று உலகத்தை வென்றாய். இப்பொழுது அந்த பகைமையினால் இந்திரியங்கள் உன்னை வென்று விட்டது, நீ மடிந்து விட்டாய்ன்னு சொல்லிட்டு அழுகிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்திரியங்கள் நமக்கு பிரதிபந்தமாக இருக்கும். பார்க்க வேண்டாம்னு நினச்சா அதைத்தான் பார்க்க சொல்லும், கேட்க வேண்டான்னு நினச்சா அதைத்தான் கேட்க சொல்லும். சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி விரதம் இருந்துட்டு இது பண்ணணும்னா அதைத்தான் சாப்பிடுவோம். அப்படி நினைக்கக்கூடாதுன்னா அதைத்தான் நினைப்போம். இந்த விதத்தில் மேலான ஒன்றுக்கு அதிகமான தடை யாரிடமிருந்துனா தேவர்களிடமிருந்துன்னு சொல்லி சாஸ்திர ரீதியாக சொல்கிறோம். அனுபவ ரீதியாக சொன்னால் நம்மிடமிருந்து. அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு முன்னாடி பாறை போல தடைகள் இருக்கின்றது. இந்த பிரார்த்தனையின் மூலம் அவைகள் கரைந்து கங்கையில் ஓட வேண்டும். ஹிமாலயாவில் பெரிய பாறைகள் இருக்கும், கங்கை ஓடோட அதுவே கரைஞ்சு போயிட்டுருக்கும். அப்படி நம்முடைய தடைகள், கடைசி தடை நம்மகிட்ட தான். ஆரம்பத்தில் நீங்கள் வேதாந்த வகுப்புக்கு போகணும்னா ஏதோ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கேட்டுகிட்டே சில பேர் அவர்கள் பிடிக்கலிங்கிறாங்க, அதனால் வரலின்னு நின்றுட்டா ஓகே, எல்லாம் கொஞ்ச நாளில் சரி போனால் போகட்டுன்னு விட்டு விடுவார்கள். ரொம்ப சௌரியமாக இருக்குது அவங்களுக்கு நமக்கும். கடைசியில் யாருக்கிட்ட தடைனா அதையெல்லாம் தாண்டி வந்தால் நமக்கே என்ன இது வேதாந்தமாவது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அல்லது இதனால் என்னத்தை அடைஞ்சிட போகிறோன்னு நமக்கே இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். அது மாண்டூக்கியத்துக்குள்ளே போக போக இன்ட்ரெஸ்ட்டு போகுமா வளருமான்னு எனக்கு தெரியல, பார்ப்போமே. அப்படி போயிடக்கூடாது. கடைசி தடையார்னா நம்மகிட்ட இருந்து வருவது. அப்படி வராமல் இருக்க இங்கு சாந்தி பாடம். இதனுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்த்து உபனிஷத்திற்குள் செல்லலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.